குட் மார்னிங் சில்ட்ரன். நான் இப்போது தமிழில் காகத்தின் தந்திரம் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா, ஒரு கதை மாதிரி நான் அதை உங்களுக்கு விளக்குறேன். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துதான். அந்த காக்கா என்ன பண்ணித்தான், காட்டில் இருந்த ஒரு மரத்து மேலே உச்சியில் ஒரு கூடு கட்டித்தான். அந்த கூட்டில் தன் குஞ்சுங்களோட வாழ்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துதான். அப்போ அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பாம்பு புத்து இருந்துதான். புத்தில் ஒரு பெரிய நாகம் இருந்துதான். அதை பார்த்த உடனே காக்கா என்ன பண்ணித்தான், ஐயோ நம்ம இனிமேல் இங்கே வாழறது ரொம்ப கஷ்டம், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை விரட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கச்சே நரி ஒன்று வந்துதான். வந்த உடனே அதுகிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணித்தான், அங்கே ஒரு அரண்மனை இருந்துதான். காக்கா என்ன பண்ணித்தான், நேராக அரண்மனைக்கு போய் அங்கே அந்த அந்த அறையில், ராஜாவோட அறையில் ஒரு பெரிய விலை உயர்ந்த முத்து மாலை இருந்துதான். அதை தன் வாயால் கவ்விண்டு பறந்து வந்துதான். என்ன பண்ணித்தான், அந்த மரத்து மேலே இருந்து அந்த புத்துக்கு உள்ளே போட்டுதான் கரெக்டாக. உடனே இதை பார்த்து அந்த காவலர்கள் என்ன பண்ணோன்னா, காக்கா எந்த திசை போச்சோ அதை பின்னாடியே காவலர்களும் அந்த புத்துக்கு உள்ளே போட்ட இதை எடுக்கணுங்கிறதுனால அந்த புத்தை தோண்டின உடனே நாகப்பாம்பு வெளில வந்துதான். வெளில வந்தவுடனே அதை என்ன பண்ணால், அதை காவலர்கள் என்ன பண்ணாங்களாம், துண்டு துண்டாக வெட்டிட்டு முத்து மாலையை எடுத்துன்னு அரண்மனைக்கு போச்சான். அதுக்கு மறுநாள்லேருந்து இது என்ன பண்ணித்தான், காகம் தன் குஞ்சுகளோட சந்தோஷமாக வாழ்ந்துதான், நிம்மதியாக வாழ்ந்துதான். இதுதான் காகத்தின் தந்திரம். தேங்க்யூ சில்ட்ரன்.